வாங்க சுண்டக்கடலை சனா மசாலா பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டு பெருஞ்சீரகம் போட்டு கொஞ்சம் ஏலக்காய் பட்டை கருவேப்பிலை வச்சுருக்கேன். இதை போட்டுக்குவோம். இதெல்லாம் போட்டால் டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா இதெல்லாம் போட்டுருவோம். வெங்காயம் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். நான் 2 பெரிய வெங்காயம் வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போடணும்னா போட்டுருவேன். கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் எனக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவை உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கினீங்கன்னாக்க பச்சை வாசனை போகும். வெங்காயம் நல்லா வதக்கணும். இந்த மாதிரி நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட் மாதிரி. அதையும் ஊற்றிடுங்க. தக்காளி பேஸ்ட் மாதிரி அரைச்சிடுங்க. நான் மற்றபடிக்கு நேசனத்தில் எல்லாம் நான் சேர்க்க மாட்டேன். தக்காளி அரைச்சிக்கணும். நல்லா வதக்கிடும். எண்ணெய் பிரிஞ்சு ஓரளவுக்கு வதக்கணும். நான் பச்சை மிளகா 3 போட்டுக்கிறேன். கீரி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு. இந்த டயத்தில் நான் பச்சை பட்டாணி சுண்டைக்கடலை 2 வேக வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கிடுவோம். ஊற்றிக்கிட்டு நல்லா கிளறிக்கோங்க. மஞ்சள் சீரகம் அரைச்சி வச்சுருக்கேன். எனக்கு வறுத்து அரைச்சா பிடிக்காது. மஞ்சள் சீரகம் அரைச்சிருக்கேன். மஞ்சள் சீரகம் பாருங்க. லேசாக களி ஊற்றிடுங்க. அதோட ரெண்டு கரண்டி மிளகா பொடி போடுறேன். ஒரு கரண்டி தனி மிளகா பொடி போடுறேன். நீங்கள் வேணா சேர்த்து போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ கிண்டி விடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட் கிடைக்கும். சப்பாத்தி சுட சுட சாதம் வடித்து சட்டி சாப்பிடுங்க. குழந்தைகளுக்கு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள் மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு எப்படி வந்துருக்குன்னு. இருக்கணும். இப்படி இருந்தால் தான் சப்பாத்திக்கெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி போட போகிறோம். ஏதாச்சும் சனா மசாலா வச்சுருக்கேன். நீங்களும் வச்சு பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் இப்படி தான் இருக்கும். கொத்தமல்லி போட்டுட்டு பாருங்கள் இப்படி செய்யுங்க. சப்பாத்திக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் போட்டுங்க. கமெண்ட் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள். லைக் போடுங்க. தங்கச்சிக்கு ஒரு லைக் போடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். மூடி வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு.